கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தகப்பன் இவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாத ரட்சைகளையும் போடுங்கள் என்றான். ஆமேன். இந்த கெட்ட குமாரனின் ஓமை கதையை அனைவரும் அறிவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் ஓமை மூலமாக புரிய வைக்கிறார். மறுபடியும் கெட்ட குமாரன் மனம் திரும்பி தன் தகப்பனிடம் வந்தபோது தகப்பன் வீடே சந்தோஷப்பட்டு விருந்து பெற்று வருகிறது. உயர்ந்த ஆடை, மோதிரம், பாதரட்சைகள் என்று உயர்ந்த பரிசுகள் கிடைத்தது அவனுக்கு. அவன் மனம் திரும்பி தேவனை தேடி தகப்பனை தேடி வந்ததும் அதுபோல் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்பட்டு களி கூறுகிறது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று இயேசு கிறிஸ்து உங்களை அன்புடன் அழைக்கிறார். விளையாட்டு வீரர்கள் தங்கள் நாட்டுக்காக விளையாடி தங்கள் நாட்டை பெருமையடைய செய்கிறார்கள். நீங்கள் யாரை சந்தோஷமடைய பெருமையடைய செய்ய போகிறீர்கள்? சிலர் மன அமைதிக்காக கடற்கரை செல்வார்கள். கெட்டகுமாரன் அழுக்கு வஸ்திரம், பன்றிகளின் சாப்பாடு சாப்பிட்டும் தனது முழு ஆஸ்திகளும் அந்தஸ்தும் குறைந்து ஒன்றுமில்லா நிலவரம் வர காரணமானவர்கள் யார்? நண்பர்கள்தான். உங்கள் நண்பர்கள் பெயரை சொன்னாலே போதும் நீங்கள் யார் என்று தெரிந்துவிடும். இன்று உங்கள் நண்பர்கள் யார் யார்? உங்கள் ஐக்கியம் யாருடன் உள்ளது? கெட்டகுமாரன் தன் செய்த தவற்றை உணர்ந்து மனம் திரும்பி தனது பழைய நிலவரத்திலிருந்து எழுந்தான், தன்னை தாழ்த்தினான். ஆனால் தன்னை தேடி வந்ததும் தந்தை அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இதுவே பரம தந்தையின் அன்பும் கூட. யோசிப்புக்கு உயர்ந்த வஸ்திரம், முத்திரை, மோதிரம் தரப்பட்டது. அதேபோல் எஸ்தர் ராஜாதிக்கும் ராணிக்குரிய உயர்ந்த வஸ்திரம் போடப்பட்டது. பாதரட்சை என்பது உங்கள் கூடவே வருகிறதான ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். இவை யாவுமே தன்னை தாழ்த்தி தந்தையிடம் வந்தபோது அப்பொழுது மட்டுமே கிடைத்தது அவனுக்கு. நாமும் நம்மை தாழ்த்துவோம், பரம தந்தையிடமிருந்து பல உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெறுவோமாக. ஆமென். God bless you.